ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷன் பாரதி விலாக். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசகுல்லா மாதிரி. இது வந்து பால் பவுடரையும் முட்டையும் வச்சு குழந்தைங்க டக்குன்னு கேட்டால் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இதை நல்லா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அடித்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். நான் ஒரு இந்த 5 ரூபா பால் பாக்கெட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து கலர் பொடி எல்லோ கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எல்லோ கலர் இல்லாதால நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல நெய்யும் அந்த முட்டையும் அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கலக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இல்லைனா எண்ணெய் இருந்தால் எண்ணெய் தடவிட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி எடுத்து கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக தட்டி போட போகிறேன். இது மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும். நம்ம கையில் எண்ணெய் தடவுறப்ப அது ஒட்டாது, கரெக்டாக வந்துடும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட தட்டிக்கலாம். நான் அந்த சைஸ் தட்டியிருக்கேன். இது எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் பால் பாக்கெட்டு 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். இதை நல்லா காய வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, திக்காகவே இருக்கட்டும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை நிறையா இனிப்பு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் இதுக்குள்ளவே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு கலக்கிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். ஏன்னா அடி எல்லாம் பிடிக்கும், அதனால். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாசனைக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சூடாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நீங்கள் அந்த பால் குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா பாதாம் பால் நம்ம கடையில் குடிக்கிற டேஸ்ட் வரும். நல்லா சூப்பராக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் குழந்தைங்க டக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.